போலீஸ் செக் பண்ணுறாங்க. வ்ளாக் எடுக்கலாமா, காரை வ்ளாக் எடுத்தால் காரை நிப்பாட்டுவாங்க. பயத்தில் வந்து லயனா டைகரானே மறந்து போச்சு. ஸோ நம்மளுக்கு வண்டி கிடச்சிருச்சு. ஆத்தாடி ஸ்னேக்கை பார்த்தா அவ்வளோதான். நான் யாரு லைன் பக்கத்தில் வந்தோடனே கால் நடுங்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜோஹன்ஸ்பர்க்கில் தமிழ் வ்ளாக்னு நினைக்கிறேன். போட்டாச்சுங்க நம்ம தலைவர் சாங்க. நீ எவ்வளோ பெரிய சிங்கம் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓ, மகேந்திரா ஸ்கார்பியோ என் போதுங்க. இதுதான் எதுவும் இல்லை. இவரை நம்ப முடியாது போல இருக்காது. நம்ம ஊர் மாதிரி சண்டை போட்டால் பிரச்சனை இல்லைங்க. கன் பாயிண்ட் தான் இங்கே ப்ராப்ளமே. ஏன்னா இங்கே பாருங்க, கடல் கடந்து ஐ மீட் மை பார்சலோனா ஃபேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் இருக்கோம். இன்னைக்கு இங்கே சாட்டர்டே சண்டேனால எங்களுக்கு ஆஃபீஸ் கிடையாது. ஸோ பக்கத்தில் எந்த இடம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சப்ப நாங்கள் போக போகிற இடம் தான் லயன்ஸ் அண்ட் சஃபாரி பார்க். இதில் என்ன ஸ்பெஷல்னா, அங்கே லயன்லாம் அவங்க இடத்துல அப்படியே காட்டுக்குள்ளே ஜாலியாக இருக்கும். நம்ம காரு இல்லை அங்கே இருக்கிற சஃபாரி வெஹிக்கிளில் போய் அது பக்கத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லயன் வந்து நம்ம கார் மேலே ஏறும், நம்ம வெஹிக்கிள் மேலே ஏறும். ஸோ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள் வந்து புக் பண்ணியிருக்கோம். பட் அங்கே இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு அந்த காரில் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு உங்களுக்கு சஃபாரி பார்க்குள்ளே போகிற வ்ளாக்ஸை கண்டினியூ பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ எஸ், கிளம்பிட்டோம் ரூமில் இருந்து. போய் இங்கே பக்கத்தில் தான் வந்து செல்ஃப் டிரைவிங் கார் ஸ்டோர் இருக்குது. அங்கே போயிட்டு கார் டீட்டெயில்ஸ், எங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணாங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார். அப்படி இல்லாட்டி அடுத்து வேறு என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுக்கலாம்னு பார்க்கலாம். பட் இங்கேருந்து நம்ம அதுக்கு வந்து டாக்ஸியில் தான் போகிறோம். அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. அவுட் சைடில் இருக்குது, ரொம்ப ஒரு டீப் அவுட் சைடில் இருக்குது லயன் அண்ட் சஃபாரி பார்க். ஸோ போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஏறிட்டோம். யூ கேன் ஜஸ்ட் சே ஹாய் டு மை everyone. How are you doing? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல் எடுக்க போயிட்டுருக்கோம். சொன்ன மாதிரி இங்கே அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க இங்கே, அல்டிமேட் குளிர். பின்னாடி ஹாஜாவும் காடும் செட்டில் ஆயிட்டாங்க. சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான குளிருங்க காலையில். இன்னைக்கு சண்டேனால என்னன்னு தெரியல, செம்ம குளிருங்க. இப்போ குப்பை கூட கிடையாது ஊரில். பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டிங்க. கையில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் லொக்கேஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர், சியர்ஸ், பாய், see you. Bye. ஸோ எஸ், பார்த்தீங்கன்னா அந்த வுட்ஃபோர்ட் கார் ஹயருக்கு வந்திருக்கோம். அங்கே போயிட்டு கார் ஹயர் பண்ணிவிட்டு எங்களோட ப்ராசஸ்லாம் ஓகேயா, எங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஓகேனா கார் எடுப்போம். கார் எடுத்துகிட்டு ஜம்முன்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் சுற்றுவோம். ஹோப்ஃபுல்லி ஒரு சேஃபான டிரைவிங் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறேன். கார் ஹயரிங் கம்பெனிக்கு வந்திருக்கோங்க. செல்ஃப் டிரைவிங் காருக்கு எங்களோட பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா லைக் டாக்ஸியில் போயிட்டு வர்றதை விட ரொம்ப சீப் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே கிடையாது அந்த இடத்துக்கு, லயன்ஸ் பார்க் அண்ட் சஃபாரிக்கு. ஸோ நாங்கள் ஒரு டியூ டெலிஜென்ஸ் அண்ட் கால்குலேஷன் பண்ணி பார்த்தால திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். ஸோ இவர் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டர் டுடே டிரைவர். பட்டை கலப்புறோம் இன்னைக்கு. கலப்புறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், இன்டர்நேஷ்னல் பர்மிட்லாம் தேவை கிடையாது. அண்ட் நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் பேசிக்கலி எந்த ஒரு டிரைவிங் லைசன்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷில் இருந்தால் போதும். ஸோ அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் வேலிட் பாஸ்போர்ட் அண்ட் கிரெடிட் கார்டு, இது 3 நேமே ஒன்றா இருக்கணுன்றது தான் இங்கே வந்து கண்டிஷன்ஸ். ஸோ அது எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். கார்டு ப்ராசஸ் முடிஞ்சுங்க, எல்லாமே முடிஞ்சு, பர்ஃபெக்டாக முடிஞ்சு. 5,000 rand செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணிவிட்டு அண்ட் ரிமைனிங் வந்து அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கார் வெளியில் இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் காமிக்க போகிறாங்க. பார்க்கலாம். Cheers man, what's your name again? Musuba. Wow, great, pleasure meeting you. Yeah, take care. Yeah, bye. Cheers man. Okay, ஸோ போய் காரை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு let's see how it's going. இதான் நம்ம காரு பாருங்கள், நம்மளுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ எடுத்துக்கோ. ஸோ தான் நம்ம காரை என்னென்ன ஸ்க்ராட்ச் ஆல்ரெடி இருக்குது, புதுசாக ஸ்க்ராட்ச் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ ஒரு வீடியோ எடுத்துக்க சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக. அது நம்ம ஹாஜா எடுத்துகிட்டு இருக்காரு. வாட்ஸ் த ஃபியூல் கெப்பாசிட்டி தேர்? We need to fill it up? Yeah, so basically when you fill it up, it's unleaded, 95 unleaded. Okay. So 1.2, I think, or 1.2. Okay. Liter engine, and then you could
Yeah. Sure, Yeah. sure. You should enjoy. Absolutely. Quite fast also. We don't do that. No, but you'll feel it. It's Yeah. tempting. Yeah. But don't. No. Temptation not allowed. Yeah. Awesome. I mean, it's dangerous. Awesome. So I'll go to. Where in India are you guys from? We are from down south. Down south. You know Bangalore. No. You watch cricket? Have I watched what? Cricket, the sports, cricket sports. No. What is that? Oh, cricket. Yeah, Cricket. yeah. Yes. புரியல நான் சொன்னது. Okay. Yeah. You guys are just too good when it comes to that. Yeah. So. So we are. If you watch IPL. IPL. Yeah. Yeah. So we are from Chennai Super Kings. You know. Ah. Chennai Super Kings. Yeah. No, Yeah. for We are. real. Oh yeah. We are from that state. We love the Chennai Super Kings club. Oh, crazy. Yeah. Do you guys play cricket? Yeah. We play cricket, and personally, I love football. You love football. But these guys are Which into cricket. football? This football or American football? No. The one European man. Cheers. I'm from Barca fan. You know. Oh, nice. You are? Yeah, I was there. We say Barca. Barca. Yeah. Barcelona. Barcelona. Yeah, me too. Oh my God. Yeah, I'm a big இங்க பாரு. Barcelona fan. இங்க பாருங்க கடல் கடந்து I meet my Barcelona fan. Nice, yeah. It's awesome, man. What's Yeah. your name? Vijay. Vijay. Yep. Is that how you say it? Yeah. I mean, my full name is completely different. You can't pronounce that. It's too long, but you can call me Say Vijay. it, say it. Navaneetha Krishnan. No way, man. That's not a I said name. you, right? It's a one name. That's one name? One name, okay? Even my passport authority said, we can't type this name, man. It's too long. That's crazy, man. That's a really long name. Yeah. Oh, what does it mean, though? It's Lord Krishna from Hindu region. Oh. Yeah. Are you guys Hindu? Yeah. Oh, nice. I'm okay. Hindu. Haja is a Muslim, and he's a Christian. Oh, okay. So we have all here. Like, Assalamu alaikum. you're Muslim. No. My manager is Muslim. Ah. This company is owned by our CEO is Muslim. Oh, great. Isa Suleiman. Very nice guy. Okay. Very Besides this car, I love chatting with you as a Barca fan. Yeah, nice. That's awesome, man. Yeah. All right. Cheers, man. You guys See you. need to We go will enjoy, yeah? meet up in the Thank you evening. so Yeah. much, Yeah. man. Take care. ஓ காய்ஸ் கார் வந்தாச்சு படன்ட்டு இன்னைக்கு போயிட்டு சஃபாரி பார்க் போயிட்டு அஜா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு வாங்க ஓகே அஜா ஆல் குட் ஸோ நம்ம டிரைவர் 100% ட்ரஸ்டிங் ஹிம் காடு ராஜா பற்றி எதாவது சொல்லணுமா இது மேப்பு வேணால் முன்னாடி போட்டுக்கலாம் நான் போட்டுக்கிறேன் என்னோட சீட் பெல்ட்டு எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகே அப்போ வரும்போது ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் புது காராக தான் சொல்கிறான் அவனே சொன்னான் புது காரங்க வேறு 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நான் உங்களுக்கு எல்லாமே இந்த ஒரே விளாகாக முடிக்கலாம்னு நினச்சி அது முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் சஃபாரி பார்க் போகிற வரைக்குமே ஒரு தனி விளாக ஆயிரும்னு நினைக்கிறேன் கார் எடுத்தாச்சு அடியில் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் வைக்கல மித்தபடி எங்கள் மனசில் ஓகேங்க போயிட்டு இந்த கொஞ்சம் ஷார்ட் அப்ஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ரோடு செம்மையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்து 46 மினிட்ஸ் 40 கிலோமீட்டர் காமிக்குதுங்க எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் செல்ஃப் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது அண்ட் டிசிப்ளின் டிராஃபிக் டிசிப்ளின் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே எண்டகாடு நம்ம ஊரில் 10 வண்டி உள்ளே போயிருக்கோம் அங்கே அதே டிரைவரை விட கோ டிரைவரோட இதுதான் வந்து ஒர்க் அதிகங்க ஏன்னா அவர் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் க்ரைம் ரேட் வேறு அதிகமாக இருக்கிறதுனால சன் செட்டுக்குள்ளே ஒரு 5 மணிக்கெலாம் இங்கே வர மாதிரி பார்த்துக்கணும் சிக்னல் இந்த மாதிரி இங்கே டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு மூலமாக வந்து ஏதாவது நம்ம அமௌண்ட்டு நம்ம ஊர்லலாம் இப்படி வந்து கிளாஸ் தொடச்சி விட்டு அமௌண்ட் வாங்குவாங்க அந்த மாதிரி இங்கே வந்து சிக்னலில் வந்து ஏதாவது ஒரு ஃபன்னி ஸ்டண்ட்ஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக இது பண்ணுவாங்க போலாம் ஆஜா இதுதான் எதுவும் இல்லை இவரை நம்ப முடியாது போல இருக்காடு தனியாக ஒரு காரை டிரைவ் பண்ணுறது வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு பேனிக்கான மூமெண்ட்ஸ் தான் இன்னும் நாங்கள் சிட்டியே கொஞ்சம் தாண்டலை நீ தாண்டினா தான் அடுத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அப்படியே இந்த ஊரெல்லாம் காமிச்சிட்டு வரோம் பாருங்கள் மெக்டி இருக்குது இப்போ தான் ஆக்சுவல் வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா நினைக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா இண்டிவிஜுவல் விலாஸ் அதெல்லாம் இருக்குது நாங்கள் இருந்தது வந்து சிட்டினால நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் பேஸ்டு லிவிங் தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியானால இது வந்து லைக் ஒரு எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு யூரோப் மாதிரி தான் இருக்குது ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மாதிரியே தெரிலைங்க 100% ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியே கிடையாது அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது
ஏதோ ரைட் ஹேண்ட் டிரைவிங் சைடுனால எங்களால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது. 3 பேருக்கும் டிரைவிங் தெரியுங்க. பட் ஸ்டில் என்னோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து எங்களோடது இல்லை. அதனால் வந்து ஹாஜாவோட தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இப்போ கார் எடுத்தாச்சு. 5000 ரேண்டுங்க, 25,000 செக்யூரிட்டி டெபாசிட். பட் அது நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. கேட்டப்போ வந்து யூஸ்வலாக நீங்கள் கார் ட்ராப் பண்ணதுலேருந்து ஒரு 6 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். அதை மேக்ஸிமம் 7 அப்படின்னாங்க. குயிக் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அந்த பேங்க் ப்ரோட்டோகால் பிரகாரம் அவ்வளோ, பட் சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இந்த இதுக்கு நாங்கள் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே டாக்ஸி அண்ட் ஊபர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் காரில் போனால் தான் வந்து சூப்பராக இருக்குன்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த செல்ஃப் டிரைவிங் கார். அந்த வீடியோலேயே இருந்துச்சுல்ல, அந்த வெப்சைட்லேயே நம்ம ஆன்லைனில் நாங்கள் வீடியோ பார்த்தோம். பேக் பேக்கர் குமார் அவரோட வீடியோ பார்த்துருந்தோம் நாங்கள். அவர் வந்து ஒரு ட்ரக் எடுத்துட்டாரு. பார்க்கலாம் லயன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த இது பக்கத்தில் இந்த பாருங்க, இந்த கண்ணாடியில் நின்றுருக்கோம். நம்மளுக்கு கண்ணாடியை ஓப்பன் பண்ணோனாலே முடிஞ்சு அந்த அளவுக்கு இருக்குது. ஒயிட் லைனு, ஜிராஃபி, ஹைனாஸு, நிறைய அனிமல்ஸ் இன்னைக்கு வந்து அப்படியே லைவ் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேரளாக்குள்ளே இன்டீரியருக்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வீடெல்லாம். எல்லாத்துலயுமே ரோட்லயே மார்க் பண்ணிட்டாங்க. என்னது இந்த லேனுக்கு போறவன் அந்த இந்த லைனுக்கு போறது, ஸ்ட்ரைட்டா போறவன் இந்த ரைட்டுக்கு போறவன் அப்படிங்கிறது. அப்போ உனக்கு தைரியமா இது பண்ணிக்கலாம். கரெக்ட். எல்லா பக்கம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சிக்னல். ஆனால் எல்லா சிக்னல்லையும் அந்த ஹோம்லெஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்டா க்ரைம், ஐயோ நம்ம ஊர் மாதிரி சண்டை போட்டால் பிரச்சனை இல்லைங்க. கன் பாயிண்ட் தான் இங்கே ப்ராப்ளமே. ஏன்னா கன் ஈஸியாக அக்சசபிளாக இருக்குது எல்லாத்துக்குமே இங்கே. பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு. நான் அப்போயே சொல்ல நினச்சேன். சொல்லும் போதே கொண்டு போய் எங்கேயோ டபக்குன்னு முட்டுவார். அதனால தான் பரவாயில்லையே நல்லா ஓட்டுற தம்பின்னு சொல்லலான்னு நினச்சேங்க. உண்மையாலுமே ஸ்கில்டு டிரைவர் தம்பி. நம்ம டிரைவிங்கை பார்த்ததில்ல, அண்ட் காடோட டிரைவிங்கையும் பார்த்ததில்ல. கார் பறக்கும் படைய போல. சொல்லுங்க, பறந்துருவோம். பறந்தே ஆகுறோம். ஒன்றும் பிரச்சனை, உங்க கிரெடிட் கார்டு தான் போட்டிருக்கோம். நீங்க பாருங்க, நடங்க. ஆறு நடிச்சிட்டாங்க. என்னடா பண்ணல அப்படின்னு நினைச்சா ஆறு நடிச்சிட்டாங்க. ஆறு நடிச்சவன் கடுப்பாயிருப்பான். பின்னாடி சிக்னல்ல மாட்டிக்கிட்டான். வந்துட்டானா சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி பார்க்க போறோம். அப்பா நம்ம ஊர் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஐ திங்க் நம்ம எட்டியோஸை ஃபாலோ பண்ணோன்னா போதும்னு நினைக்கிறேன். எங்கள் டேட்டா மிச்சமாகும். கரெக்டாக அந்த லேண்டில் தான் ஓட்டுறான் ராஜா. அப்படி போய் தான் அப்படி வந்தாங்க. ஆசை நம்ம அவர் எதுக்கு பண்ணுறாரு? அவர் கிரெடிட் கார்டு போட்டிருக்காரு, அவர் இஷ்டப்படி ஓட்டுவார். ராஜாவிடம் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் பிடிக்கப்பட்டது. ஓட்டாச்சுங்க நம்ம தலைவர் சாங்க. இனி எவ்வளோ பெரிய சிங்கம் வந்தாலும் பார்த்துக்கலாம். லோக்கல் சாங்கை போட்டாச்சு, மூடுக்கு வந்தாச்சு. இப்போதான் லோக்கலை இப்போதான் கொஞ்சம் அவுட்ரு வந்திருக்கோங்க. நம்ம எப்படி சென்னையிலேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு ஏரியாலாம் தாண்டி எப்படி வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி. இல்லை கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே கொஞ்சம் வாழையாரெலாம் தாண்டிக்கிட்டு அப்படி இருந்தால் வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் ஏண்டகாடு இதாங்க அந்த லோக்கல் பஸ்ஸு. இதாங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ஃப்ளாக் போட்டிருக்கு இல்லையா, அதான் அந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்க. நம்ம ரீச் ஆக இன்னும் ஒரு 15 minutes தான் இருக்குது. பேசிக்கலி இப்போ தான் வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த ஆஃப்ரிக்கா டச்சை ஃபீல் பண்ணுறோம். வெளியில் வரதான் கொஞ்சம் பாவர்ட்டி லெவல் அதிகமாக தெரியுது நம்மளுக்கு. என்ன சொல்கிறது, நடுத்தர மக்கள்லாம் அதிகமாக இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு சென்ஸ் பண்ண முடியுது. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. மலை, நீர், அந்த மாதிரி வந்து இந்த நாட்டில் இது தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் க்ரீனிஷ். அண்ட் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மலைகள் அதிகமாக இருக்குது, இன்னொரு இடத்துல கடல்கள் வளம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் மரிஷியஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 1 hour ஃப்ளைட் அந்த மாதிரி தான் இருக்கும். மடகாஸ்கர் பக்கத்தில் இருக்குது. இந்த சைடு கேப் டவுன் இருக்குது. கேப் டவுன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் கடல் பக்கத்துலேயே அப்படியே உங்களுக்கு ஹில்ஸ் இருக்கும். டர்பன் இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கோஸ்டல் ஏரியா தான். பட் அங்கே வந்து கொஞ்சம் வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாமே கலந்த கலவை. நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. அண்டு குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கும்போது குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு நல்லாயிருக்கு. பட் லோக்கலில் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. மேபி லோக்கலில் ட்ரை பண்ணால் நம்ம மாதிரி ஃபுட்டு இருக்குமே தெரில. இங்கே பாருங்கள் க்ராப்ஸ்லாம் இருக்குது. யாருங்க அப்பா அழகாக இருக்குங்க. நம்மளுக்கு இன்னும் வந்து எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 12 minutes 14 kilometer. மேக்ஸிமம் ஸ்பீடு 80 தான் போட்டிருக்காங்க. கேமரா இருக்குன்னு போட்டிருக்காங்க. கேமரா எங்கே இருக்குன்னு தெரிலைங்க. பட் எல்லாருமே அவங்களோட ஸ்பீட் லிமிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க.
இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ரோடு இருந்துமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாருமே. ஓகே, ஹைவே முடிஞ்சு 2-வே கனெக்ட் ஆகிருக்குங்க. அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே தான் அப்படியே ஜாயின் ஆகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஓ, மகேந்திரா ஸ்கார்பியோ என் போதுங்க. ஓ, சூப்பரான வண்டிங்க. அப்படியே பறந்துகிட்டு இருக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ என் சவுத் ஆஃப்ரிக்காவில். அதிக வெஹிக்கிள் பார்க்கல, பட் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறேங்க. சஃபாரி ஸ்பாட்டை தான் இந்த போர்டு பாருங்கள், லயன் அண்ட் சஃபாரி பார்க். டிசிப்ளின் டாப் நாச் இங்கே, கார் டிசிப்ளின்லாம் பாருங்க. ஆக்சுவல் அந்த லோக்கல் ரோட்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஸ்லோப் இறங்குது, ஹை ஆக்சிடென்ட் ஜோன். ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட் நிறையா இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கும் போது மேலே இருக்கிற கார் வர்றது தெரியாது. மேபி ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தாலும் தெரியாது. லயன் அண்ட் சஃபாரி பார்க் ஜஸ்ட் 5 minutes அவேங்க. போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஒருத்தர் அடிச்சு துரத்திட்டு போகிறாரு நம்மளை. ஹில் ரோடு வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு சண்டேனால நிறைய பேர் இது மேஜர் சிட்டி கனெக்ட் பண்ணுற ரோடுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியலைங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் லைன் பார்க்குள்ளே வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குங்க லைன் பார்க்கு. அங்கே முன்னாடியே வந்து என்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு போர்டே வச்சுருப்பாங்க செல்ஃப் டிரைவிங் காருக்கெலாம். நம்ம டிரைவர் வந்து தெரியாதனமாக கதவை திறந்துட்டாரு. இப்போ உள்ளே போய் என்ட்ரன்ஸில் போயிட்டு எவ்வளோ டிக்கெட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்ன்றது சொல்கிறேன். அப்பா, வேறு லெவலுங்க, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே ஒரு 2 ஃபீமேல் லைனு, இங்கே ஒரு லைனு.